நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நடந்ததெல்லாம் இன்னும் யாரும் மறக்கலன்னு நினைக்கிறேன். மற்ற விஷயங்களை பேசுறதுக்கு முன்னாடி எங்களால நடந்த பிரச்சனைக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டேன். இப்ப எதுக்கு சார் பழசெல்லாம் பேசிக்கிட்டு? பேசட்டும் பேசட்டும், அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு நாமளும் கேட்போம். இதில் சொல்கிறதுக்கு என்ன இருக்கு ஆச்சு? அதான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் அசிங்கப்படுத்தியாச்சு. தெருவில் தலை காட்ட முடியாமத்தான் சொந்த வீட்டை விட்டுட்டு இப்போ ஒத்தி வீடு பார்த்து வந்து உக்காந்துருக்கான். 4 மாசத்துக்கு முன்னால நடத்த கட்டவளா தெரிஞ்ச என் பேத்தி இன்னைக்கு நல்லவளா தெரியுறாளா? ஏமா பிரச்சனை பண்றதுக்காகவே பேசுறியா? ஆச்சு பேசட்டேன். 4 மாசமா மனசுக்குள்ளே போட்டு புளிக்கிருந்துச்சு. இப்போ அது வார்த்தையா வருது. அதுக்கு அவர் பதில் சொல்லிட்டேன். உங்க கோவம் நியாயமான கோவம் தான். நீங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் மன்னிச்சிருங்கன்னு சொல்றதை தவிர என்கிட்ட வேற பதில் இல்லை. சார், கல்யாணங்கிறது உங்களுக்கு வேண்டாம் 2 பேரும் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் 2 குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயம். கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் சந்தோஷமா எங்கள் வீட்டுக்கு வந்து போக முடியுமா? இல்லை நாங்கள் தான் சந்தோஷமா உங்கள் வீட்டுக்கு வந்து போக முடியுமா? பூவா பொண்ணை வளர்த்து உன்கிட்ட தாரவாத்தை கொடுத்துட்டு அப்புறம் எங்கேயும் பார்க்க முடியாம கண்ணை மூடிக்கிட்டு இருக்க சொல்றியா? அம்மா, நீங்க நினைக்கிற அளவுக்கு நாங்க ஒண்ணும் மோசமானவங்க கிடையாது. எங்க வீட்லயும் ஒரு பொண்ணு இருக்கா. பொண்ணை பெத்தவங்களுடைய வலி என்னன்னு எனக்கும் தெரியும். கொலை செஞ்சவங்களுக்கு கூட மன்னிப்பு உண்டு. எங்களை நீங்க மன்னிக்க கூடாதா? நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், இந்த ஆள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காரு? அம்மா எல்லாத்தையும் பேசி முடிச்சாச்சு. திரும்ப பழச போட்டு கலராத. ஆக வேண்டியது என்னன்னு பாப்போம். அப்போ எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டு அப்புறம் என்ன எதுக்கு சபையில கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க? தஞ்சாவூர் பொம்மை மாதிரி தலையாட்டுறதுக்கா? அது இல்லம்மா. பெத்தவளை மதிக்காம நீ ஏன் நடத்திட்டு போற? நடத்து நடத்து. எது வரைக்கும் நடத்திட்டு போறேன்னு நானும் பாக்குறேன். பெரியவங்க நீங்க இப்படிலாம் சொல்லக்கூடாது. இத பாரியா, என் பேத்தி மாதிரி ஒரு மகாலட்சுமியை கல்யாணம் பண்றதுக்கு உன் பிள்ளைக்கு எந்த தகுதியும் கிடையாது. அவன் பவுசு என்னன்னு தான் அன்னைக்கே பார்த்துட்டேனே. இந்த கூறுகட்ட பயலுக்கு தெரியல. அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நீங்கெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்கடா. அப்படித்தான் நான் சொல்லிட்டேன். புத்தி கட்ட பய கிளி மாதிரி ஒரு பொண்ணை வளர்த்து பூர கையில கொடுக்க பாக்குறானே. கடவுளே. அம்மா அம்மா, இதை பாருங்க சார், மீனாட்சி ஆசைப்பட்டான்ற ஒரே காரணத்துக்காக உங்களை வீட்டுக்குள்ள உட்கார வச்சு பேசிட்டு இருக்கான். நாளைக்கு மீனாட்சி ஏதாவது கண்ணை காட்சி வந்து நின்றா உங்க குடும்பத்துல யாருமே உயிரோடு இருக்க மாட்டீங்க. டேய், வீட்டுக்கு வந்து பெரிய மனுஷனுக்கு மரியாதை கொடுக்குற லட்சணமா இது? எப்பா எப்படி மரியாதை நடந்துக்கணும் நீங்க ஒண்ணு எனக்கு சொல்லி தர வேணாம். மரியாதை என்னன்னு தெரியாது அவங்க தான். அவங்களுக்கு முதல்ல சொல்லி கொடுங்க. டேய் டேய், சார் அவங்க சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அட விடுங்க சார். மாத்தி மாத்தி நம்ம மன்னிப்பு கேட்டுட்டு இருந்தோம்னா பிள்ளைங்களுக்கு எப்போ கல்யாணம் பண்ணி வைக்கிறது? அவங்க விருப்பத்துக்கு திட்டிட்டு போட்டோம். நம்ம நடக்க வேண்டியதை பத்தி பேசுவோம். அடுத்த மாசம் ஒரு நல்ல நாளை பார்த்து நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம். மார்கழி முடிஞ்சதும் கையில கல்யாணத்தை வச்சுக்கலாம். ரொம்ப சந்தோஷங்க. நீங்க இருந்து சாப்பிட்டு தான் போகணும். தாராளமா. ஆச்சியும் அண்ணனும் நடுவில் வந்துட மாட்டாங்களே. என் மருமகளை கொஞ்சம் பார்க்கணுமே. மீனாட்சிங்க பின்னாடி இருக்கா, கூப்பிடவா? இல்ல, நானே போய் பார்க்கறேனே. மடி மாமா உட்காருமா, உட்காரு. அட உட்காருமா. அண்ணன் அண்ணனும் ஆச்சியும் என்னை ரவுண்டு கட்டினதுல டயர்டாகி போய் ரெஸ்ட் எடுக்க போயிருக்கிறாங்க. ஒரு சின்ன விளம்பர இடைவேளை. உங்களுக்கு கஷ்டமா இல்லையா மாமா? கஷ்டமாக தாம்மா இருந்துச்சு.
ஆனா நீ என்ன மாமான்னு கூப்பிட்ட அடுத்த நிமிஷமே என் வலியெல்லாம் பறந்து போயிடுச்சுமா. உன்ன மாதிரி ஒரு மகாலட்சுமி மருமகளா வருவாள்னா இதை விட 2 திட்டு தாராளமா வாங்கிக்கலாமா. சாரி மாமா, அவங்க ஏதோ கோவத்துல. அம்மாடி, இவங்களை விட 2 ரவுடிங்க என் வீட்டில் இருக்கிறாங்க. என் பொண்டாட்டியும் மகளும் தான். அந்த ரவுடிங்க கிட்ட நான் வாங்காத போதையா, அதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் ஒன்றும் இல்லை. உனக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டா? என்ன மாமா? என்னை பெத்த அம்மாவுடைய அம்மா பேர் கூட மீனாட்சி தாம்மா. என் பாட்டி அதான் ஆச்சி, அவங்க தாம்மா என்னை தோளில் போட்டு வளர்த்தாங்க. உன் பேரை கேட்டதுமே எனக்கு முதல்ல அவங்க ஞாபகம் தாம்மா வந்துச்சு. அம்மாடி, என் வீட்டில் கூட என் பொண்டாட்டி மகளுக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைம்மா. அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க மாமா. அத்தையும் மதனியையும் நான் பாத்துக்கிறேன். அப்படி போடு. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் நடந்துக்கிறேன் மாமா. அதுக்காக நீ அவங்களுக்கு அடங்கி போகணும்னு அவசியம் இல்லை. தப்புன்னு தெரிஞ்சா சண்டை போடு, நான் உனக்கு சப்போர்ட். என்ன மாமா, நான் வரதுக்கு முன்னாடியே எனக்கும் அத்தைக்கும் சண்டை மூட்டுறீங்க? எனக்கும் டைம் பாஸ் ஆகணும் இல்லையாம்மா, அதுக்காக தான். நீ சந்தோஷமா இருக்கிறியாம்மா? ஆமா மாமா. உனக்கு சரவணனை பிடிச்சிருக்கா? ரொம்ப. அது போதும்மா எனக்கு. அவன் ஆளுதான் வளர்ந்துருக்கானே தவிர இன்னும் 8ஆம் கிளாஸ் தாம்மா. தொட்டதுக்கெல்லாம் சினிங்கிட்டு இருப்பான். அதையெல்லாம் நீ பெருசா எடுத்துக்க மாட்டேன் மாமா. நான் முதல்ல அவர்கிட்ட பார்த்ததே அவரோட கோவத்தையும் அவரோட அவசர புத்தியையும் தான். அதையும் தாண்டி இன்னைக்கு கல்யாணம் வரைக்கும் வந்திருக்குன்னா அதுக்கு காரணமும் அவர்தான். அவரோட நல்ல மனசும் கள்ளம் கபடம் இல்லாத யோசனையும் பார்த்துதான் நான் அதுக்கு சம்மதிச்சேன். எங்களுக்கு நடுவுல பிரச்சனை சண்டைலாம் வரவே வராதுன்னு சொல்ல மாட்டேன். ஆனா அது பிரிவுல போய் நிக்காதுன்னு மட்டும் உறுதியா சொல்ல முடியும். அது போதும்மா. நீங்க சண்டையும் சந்தோஷமுமா 100 வருஷம் நல்லா இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும். எனக்கு ஒன்றும் பயம் இல்லை மாமா. எனக்கு இன்னொரு அப்பா மாதிரி அந்த வீட்டுல நீங்க இருக்கிறப்போ எனக்கு என்ன பிரச்சனை? நான் சரவணன் கூட சந்தோஷமா இருக்கிறத எங்க அண்ணன் கிட்ட வந்து பாருங்கன்னு சொல்லுவேன். அவ்வளவுதான்மா. அம்மா, இந்தம்மா இதை வாங்கிக்க. உனக்காக தான் நான் கொண்டு வந்தேன். என்ன மாமா இது? இதுல சென்ட் அது இதுன்னு ஃபுல்லா மேக்கப் ஐட்டமா இருக்குதுமா. எதுக்கு மாமா இதெல்லாம்? இது என் பொண்ணுக்காக என் மாப்பிள்ள துபாயில இருந்து கொண்டு வந்தது. அத அவளுக்கு தெரியாம கொண்டு வந்துட்டேன். ஐயோ, என்ன மாமா இது? அவகிட்ட இந்த மாதிரி 4-5 இருக்குதுமா. எல்லாத்தையும் வச்சு பூஜை போட்டுட்டு இருப்பா. நீ எடுத்துக்கோ, உன் தங்கச்சிக்கெல்லாம் கொடு. என்னம்மா சிரிக்கிற? நான் உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஜாலியா இருக்கும் போல. கண்டிப்பா. நான் கம்பெனி இல்லாம தாம அடங்கி போய் கிடக்குறேன். நீ வந்துரு, ஒரு கலக்கு கலக்கிடும். சரிம்மா, நான் அப்பா கிட்ட மற்ற விஷயத்த சொல்லிட்டு கிளம்புறேன். வரட்டுமா? மாமா, ஒரு நிமிஷம், இத வந்துடுறேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. நல்லா இருமா, நல்லா இரு. இந்தம்மா வாங்கிக்கோ. எதுக்கு மாமா இதெல்லாம்? முதல்ல மாமா தர, லட்சுமியை வேண்டான்னு சொல்லிடாதம்மா. நல்லா இருப்பம்மா, நல்லா இருப்ப.